ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி டெல்லி சுல்தான்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டெல்லி சுல்தான்களில் மொத்தம் 5 வம்சங்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 வம்சங்கள் என்னென்ன அப்படின்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், அப்புறம் லோடி வம்சம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு வம்சத்துலையும் என்னென்ன அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடிமை வம்சம். அடிமை வம்சத்தில் எத்தனை ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் ஃபஸ்ட்டு அடிமை வம்சத்தை நிறுவியவர். யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். ஓகேங்களா? அவருக்கு அப்புறம் குத்புதீன் ஐபக்கோட அடிமைன்னு சொல்லப்படக்கூடிய இல்துமிஷ் வராரு. ஓகேங்களா? அவர் வந்து அடிமையின் அடிமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்துமிஷ்க்கு அப்புறம் ரஷ்யா பேகம் வராங்க. இவங்க தான் வந்து முதல் பெண் அரசியா வந்து இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரஷ்யா பேகத்துக்கு அப்புறம் யார் வராங்கன்னா கியாசுதீன் பால்பன். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து அடிமை வம்சம். முக்கியமான அரசர்கள் இவங்க தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்தில் பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா? இவங்க 2 பேர் தான் முக்கியமானவங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்தில் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், பெரோஷா துக்ளக். இவங்க 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சையது வம்சம். ஓகேங்களா? சையது வம்சத்தில் கிசர் கான், முபாரக் ஷா, முகமது ஷா, ஆலம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலம் ஷா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அரச பதவியே வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, அரச பதவியை துறந்துட்டு அமைதியான முறையில் வந்து 30 ஆண்டுகளாட்டம் வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சம். லோடி வம்சம் பார்த்தீங்கன்னா பகலுல் லோடி, சிக்கந்தர் லோடி, அப்புறம் தான் இப்ராஹிம் லோடி. நமக்கு எல்லாருக்குமே இப்ராஹிம் லோடி நல்லாவே தெரியும். ஏன்னா இப்ராஹிம் லோடி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பாபர் வந்து பானிபட்டு போரில் இப்ராஹிம் லோடியை தான் வந்து தோற்கடிச்சு வெற்றி பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகலாய அரச வம்சமே வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடிமை வம்சத்தில் குத்புதீன் ஐபக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். தன்னை ஒரு சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டு அடிமை வம்சத்தை இவர் தோற்றுவித்தார். ஓகேங்களா? அடிமை வம்சம் எத்தனை ஆண்டு காலங்கள் வந்து ஆட்சி செஞ்சது அப்படின்னா 1206 ஸ்டார்ட் பண்ணி 1290 தான் வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பாருங்க குத்புதீன் ஐபக் என்னது ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே என்ன பண்ணியிருப்பாருன்னா தலைநகரை வந்து லாகூர்ல இருந்து டெல்லிக்கு வந்து மாற்றியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து இவர் வழங்கிய கொடையின் காரணமாக இவர் வந்து நிறைய வந்து கொடை வழங்கியிருப்பாரு. ஓகேங்களா? அதனால இவரை வந்து லாக் பாக்ஷ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குதுப் மீனாருக்கு அடிக்கல் நாட்டியவரே வந்து குத்புதீன் ஐபக் தான். ஓகேங்களா? அவர் அடிக்கல் நாட்டும்போது அது வந்து 72 மீட்டர் உயரத்துக்கு தான் கணக்கு வச்சு அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாரு குதுப் மினாருக்கு குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஆனால் வந்து அந்த குதுப் மினாரை வந்து கட்டி முடிச்சவர் பார்த்தீங்கன்னா இல்துமிஷா தான் இருப்பார். ஓகேங்களா? அவர் அடிக்கல் நாட்டியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து குவத் உல் இஸ்லாத் மஸ்ஜித் என்ற மசூதியை கட்டினார். ஓகேங்களா? அடுத்து வந்து குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர் யார் அப்படின்னா ஹசன் நிகாமி. ஹசன் நிகாமி அப்படிங்கிற ஒரு அறிஞரை இவர் வந்து ஆதரிச்சிருக்காரு. அடுத்து வந்து 1210ஆம் ஆண்டு போலோ விளையாட்டு அப்படின்னா குதிரை விளையாட்டு தான். ஓகேங்களா? குதிரை விளையாட்டை தான் வந்து போலோ விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விளையாட்டின் போது அவர் வந்து தவறி விழுந்து மரணம் அடைந்துருவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஜிசியா வரி அப்படிங்கிற வரியை வந்து முதல்ல அறிமுகம் செய்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். ஓகேங்களா? இப்போ கீழே பாருங்க குதுப் மினாரை வந்து கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஷ். அதை கட்டி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 72.5 மீட்டர் வந்து கொஞ்சம் உயரம் வந்து கூடியிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து பிற்காலத்தில் வந்து பழுது பார்த்து சீரமைத்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக் அவர்கள் தான். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த குதுப் மினாரோட உயரம் பார்த்தீங்கன்னா 74 மீட்டர் மற்றும் 379 படிகள் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.